வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் 34வது கொஸ்டின் பார்க்கலாம். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 33 கொஸ்டின் பேப்பர் பார்த்துருக்கோம். அந்த வீடியோஸ் பார்க்காதவங்க பாருங்கள். இதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின், இரு வினைகளின் பொருள் வேறுபாடு. இரத்தல் இரத்தல். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, கையேந்துதல் மரணம். இரத்தல் இரத்தல், கையேந்துதல் மரணம். நெக்ஸ்ட் கொஸ்டின், பொருள் வேறுபாடு அறிக. இறங்கு இறங்கு. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, கருணை காட்டு கீழே வா. இறங்கு இறங்கு, கருணை காட்டு கீழே வா. சொற்களை ஒழுங்குபடுத்துக. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, இல்வாழ்வு என்பது வறியவருக்கு உதவி செய்தல். இல்வாழ்வு என்பது வறியவருக்கு உதவி செய்தல். நெக்ஸ்ட் கொஸ்டின், சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். சரியான சொற்றொடரை தேர்ந்தெடு. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, மொழியின் உயிர்நாடியாக விளங்குவது பேச்சு மொழியே. மொழியின் உயிர்நாடியாக விளங்குவது பேச்சு மொழியே. நெக்ஸ்ட் கொஸ்டின், சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். சொற்களை ஒழுங்குபடுத்துக. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, உலகம் உள்ளவரையிலும் தமிழ் மொழி வாழட்டும். உலகம் உள்ளவரையிலும் தமிழ் மொழி வாழட்டும். நெக்ஸ்ட் கொஸ்டின், அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்தல். ஒழுக்கம், உயிர், ஆடு, எளிமை, அன்பு, இரக்கம், ஓசை, ஐந்து, ஈதல், ஊக்கம், ஏது, அவ்வை. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, அன்பு, ஆடு, இரக்கம், ஈதல், உயிர், ஊக்கம், எளிமை, ஏது, ஐந்து, ஒழுக்கம், ஓசை, அவ்வை. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின், அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. தேசியம், துறைமுகம், நகரம், நெடுஞ்சாலை, மாவட்டம். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, துறைமுகம், தேசியம், நகரம், நெடுஞ்சாலை, மாவட்டம். நெக்ஸ்ட் கொஸ்டின், அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, பாரதம், புதுமை, பெண்கள், புதுக்கூட்டம். நெக்ஸ்ட் கொஸ்டின், மகிழ் எனும் வேர் சொல்லின் வினையாளனையும் பெயரை தேர்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, மகிழ்ந்தோர். மகிழ் எனும் வேர் சொல்லின் வினையாளனையும் பெயரை தேர்க. மகிழ்ந்தோர். பின்வரும் வேர் சொல்லின் வினையாளனையும் பெயர் யாது? உன், உண்கின்றவன். உன், உண்கின்றவன். நெக்ஸ்ட் கொஸ்டின், பொறித்த வேர் சொல்லை எழுதுக. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, பொறி. பொறித்த வேர் சொல்லை எழுதுக. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, பொறி. வேர் சொல்லின் தொழிற்பெயரை எழுதுக. நட. இதுக்கான ஆன்சர் நடத்தல். நட, நடத்தல். நெக்ஸ்ட் கொஸ்டின், வினைமுற்றுக்குரிய வேர் சொல்லை எழுதுக. தருகின்றனர், தா. தருகின்றனர், தா. வேர் சொல்லை தேர்வு செய்தல். பாடுகிறாள் எனும் சொல்லின் வேர் சொல் காண்க. இதுக்கான ஆன்சர் பாடு. பாடுகிறாள், பாடு. ஒரு பொருள் தரும் பல சொற்கள். அரும்பு, போது, மலர், வி, செம்மல் ஆகிய சொற்கள் எதனை குறிக்கும்? பூவின் நிலை. அரும்பு, போது, மலர், வி, செம்மல் ஆகிய சொற்கள் எதனை குறிக்கும்? பூவின் நிலை. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒரு பொருள் தரும் பல சொற்கள். கொட்டை, முதிரை, காள், தேங்காய். இது மணி வகை. கொட்டை, முதிரை, காள், தேங்காய், மணி வகை. ஒலி மற்றும் பொருள் வேறுபாடு. ராமன் டேஸ் எய்தான். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, கணை. 3 சுழி இணை வரணும். ராமன் கணை எய்தான். நெக்ஸ்ட்டு, கூரை, கூரை. ஒலி வேறுபாடு அறிந்து பொருள் தருக. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, வீட்டின் கூரை, புடவை. கூரை, கூரை, வீட்டின் கூரை, புடவை. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிதல். சாலின் சாயில் தமிழ் சொல் அறிக. கலர் நிலம். சாலின் சாயில் தமிழ் சொல் அறிக. கலர் நிலம். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை எழுதுக. கைட்லைன்ஸ், பின்பற்றத்தக்க வழிமுறைகள். கைட்லைன்ஸ், பின்பற்றத்தக்க வழிமுறைகள். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிதல். சரியான இணையை தேர்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, கிரெடிட் கார்டு, கடன் அட்டை. இதுதான் சரி. டிஜிட்டல் அப்படின்னா மின்னியல், ஆனால் மின்னணு வணிகம்னு கொடுத்துருக்காங்க. டெபிட் கார்டு அப்படின்னா பற்று அட்டை. ஆன்லைன் ஷாப்பிங் அப்படின்னா இணையதள வணிகம். இதெல்லாம் மாற்றி கொடுத்துருக்காங்க. இங்கே கரெக்டாக இருக்கிறது ஆப்ஷன் சி, கிரெடிட் கார்டு, கடன் அட்டை. இதுதான் சரி. தொடரில் உள்ள பிழைகளை திருத்தி எழுதுக. வாழைப்பழம் உடலுக்கு மிகவும் நல்லது. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி, வாழைப்பழம் உடலுக்கு மிகவும் நல்லது. மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே எழுத்துக்கள்லாம் மாற்றி மாற்றி கொடுத்துருப்பாங்க. இங்கே கரெக்டாக இருக்கிறது இந்த ஆப்ஷன் பி தான். வாழைப்பழம் உடலுக்கு மிகவும் நல்லது. நெக்ஸ்ட் கொஸ்டின், மரபு பிழையுள்ள தொடரை கண்டறிக. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, பூ பொறி. சாரி, பூ பறின்னு கொடுத்துருக்காங்க.
இதுதான் மரபு பிழையுள்ள தொடர். இது வந்து பூ கொய் அப்படின்னு தான் வரணும். மற்றபடி சோறு உண், சுவர் எழுப்பு, பானை வனை இதெல்லாம் சரியாக இருக்குது. இங்கே பிழையுள்ள தொடர் எது அப்படின்னா பூப்பறி. பிழை திருத்தம். மரபு பிழைகள். இளமை பெயரை தேர்க. சிங்கம் சிங்க குருளை. குற்றியலுகுற வகையறிந்து பொருந்தா சொல்லை கண்டறிக. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி அமிழ்து. நெஞ்சு, இரும்பு, வண்டு இதெல்லாம் பார்த்திங்கன்னா மென்தொடர் குற்றியலுகுரம். இந்த அமிழ்து அப்படிங்கிறது இடைத்தொடர் குற்றியலுகுரம். ஸோ பொருந்தாதது இந்த ஆப்ஷன் சி அமிழ்து. பொருந்தா சொல்லை கண்டறிதல். சினை பெயருக்கு பொருந்தா சொல்லை கண்டறிக. கண், கிளை, வால் இதெல்லாம் பார்த்திங்கன்னா சினைப்பெயர். இதில் சிவப்பு அப்படிங்கிறது வந்து இதில் பொருந்தாது. ஸோ சினைப்பெயருக்கு பொருந்தாத சொல் என்னென்னா சிவப்பு. அணுகு என்பதன் எதிர்ச்சொல் எழுதுக. விலகு. அணுகு, விலகு. நெக்ஸ்ட் கொஸ்டின். எதிர்ச்சொல்லை எடுத்தெழுதுதல். எல் என்பதன் எதிர்ச்சொல். எல் அப்படின்னா பகல் அப்படின்னு அர்த்தம். ஸோ அதுக்கான எதிர்ச்சொல் இரவு. எல் என்பதன் எதிர்ச்சொல் இரவு. எதிர்ச்சொல்லை எடுத்தெழுதுதல். உதித்த, மறைந்த. உதித்த, மறைந்த. கலனல்லால் எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது கலன் கூட்டல் அல்லால். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி கலன் கூட்டல் அல்லால். வானம் அளந்து எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது வானம் கூட்டல் அளந்து. வானம் அளந்து. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி வானம் கூட்டல் அளந்து. சரியான விடையை தேர்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ கண் கூட்டல் அழகு, கண்ணழகு. இதுதான் சரி. பியில் பார்த்தீங்கன்னா கண் கூட்டல் காட்சி, கண்ணாட்சின்னு கொடுத்துருக்காங்க. இது வராது. கண் கூட்டல் இமை, கண்ணமை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கண் இமை தான் வரும். ஸோ இதுவும் வராது. கண் கூட்டல் பார்வை, கற்பார்வைன்னு கொடுத்துருக்காங்க. இதுவும் தப்பு. இதில் கரெக்டாக இருக்கிறது கண் கூட்டல் அழகு, கண்ணழகு. இதுதான் சரி. நெக்ஸ்ட் கொஸ்டின். பத்தியிலிருந்து வினாவிற்கு சரியான விடையை தேர்ந்தெடு. இந்திய நீர்ப்பாசனத்தின் தந்தை என அறியப்படும் சர் ஆதர் காட்டன் என்ற ஆங்கில பொறியாளர் கரிகாலன் கட்டிய கல்லணையை பல ஆண்டுகள் ஆராய்ந்தார். கல்லணை பலகாலம் மணல் மேடாகி நீரோட்டம் தடைப்பட்டது. தஞ்சை மாவட்டம் தொடர்ச்சியாக வெள்ளத்தாலும் வறட்சியாலும் வளம் குன்றியது. இந்த சூழலில் காவிரி பாசன பகுதிக்கு தனி பொறுப்பாளராக சர் ஆர்தர் காட்டன் நியமிக்கப்பட்டார். இவர் பயனற்று இருந்த கல்லணையில் மணல் போக்கிகளை அமைத்தார். கல்லணையின் அடித்தளத்தை ஆராய்ந்து பழந்தமிழரின் அணை கட்டும் திறனையும் பாசன மேலாண்மையையும் உலகுக்கு எடுத்து இயம்பினார். கல்லணைக்கு கிராண்ட் அணைக்கட்டு என்ற பெயரையும் சூட்டினார். மேலும் கல்லணையின் கட்டுமான உத்தியை கொண்டுதான் 1873ஆம் ஆண்டு கோதாவரி ஆற்றின் குறுக்கே தெல்லீஸ்வரம் அணையை கட்டினார். இதிலிருந்து கொஸ்டின். தொடர்ச்சியாக வெள்ளத்தாலும் வறட்சியாலும் வளமே இழந்த மாவட்டம் எது? தஞ்சாவூர். ஆங்கிலேய அரசு சர் ஆதர் காட்டனை எப்பணியில் நியமித்தது? தனி பொறுப்பாளர். கல்லணையின் கட்டுமான உத்தியை கொண்டு கட்டப்பட்ட அணை தெல்லீஸ்வரம் அணை. இந்திய நீர்ப்பாசனத்தின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார்? சர் ஆதர் காட்டன். பழந்தமிழரின் அணை கட்டும் திறனையும் பாசன மேலாண்மையும் மக்களுக்கு எடுத்து கூறியவர் யார்? சர் ஆதர் காட்டன். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒருமை பன்மை பிழை நீக்குக. இவை டேஸ் எனக்கு பிடித்த நூல்கள் வாங்கினேன். இதுக்கான ஆன்சர் தாம். இவைதாம் எனக்கு பிடித்த நூல்கள் வாங்கினேன். இவை அப்படிங்கிறது பன்மை. ஸோ அதுக்கு தாம் அப்படின்னு தான் வரும். ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எது? மூவேந்தர்கள் குறித்த செய்திகள் இடம்பெற்றுள்ளன. இதுதான் சரி. ஆப்ஷன் ஏ மூவேந்தர்கள் குறித்த செய்திகள் இடம்பெற்றுள்ளன. இதுதான் சரி. பியில் பார்த்தீங்கன்னா தொண்டி, முசிறி, காந்தலூர் என்பன சேர நாட்டின் துறைமுக பட்டினங்களாக விளங்கியதுன்னு கொடுத்துருக்காங்க. விளங்கியன அப்படின்னு கொடுத்துருந்துருக்கணும். அப்புறம் சியில் பார்த்தீங்கன்னா சேரர்களின் நாடு குடநாடு எனப்பட்டனன்னு கொடுத்துருக்காங்க. எனப்பட்டதுன்னு தான் கொடுத்துருந்துருக்கணும். தொல்காப்பியமும் சங்க இலக்கியங்களும் சேர சோழ பாண்டியர்களுக்கு உரியதாக கூறுகின்றது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கூறப்படுகின்றன அப்படின்னு வந்திருக்கணும். ஸோ இங்கே கரெக்டாக இருக்கிறது ஏதான். மூவேந்தர்கள் குறித்த செய்திகள் இடம்பெற்றுள்ளன. நெக்ஸ்ட் கொஸ்டின். சொல் பொருள் பொறுத்துக. நமன், யமன். நம்பர், அடியார். நாணாமே, கூசாமல். உய்மின் ஈடேறுங்கள். நமன், யமன். நம்பர், அடியார். நாணாமே, கூசாமல். உய்மின் ஈடேறுங்கள். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ 2, 3, 4, 1. நெக்ஸ்ட் கொஸ்டின். சொல் பொருள் பொறுத்துக. சமர், போர். கழனி, வயல். களம், கப்பல். ஆழி, கடல். சமர், போர், கழனி, வயல். களம், கப்பல். ஆழி, கடல். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி 3, 1, 4, 2. நெக்ஸ்ட் கொஸ்டின். சரியான பொருளை அறிக. சரியான பொருளை அறிக. காருகர், நெய்பவர். காருகர், நெய்பவர்.
பிழை திருத்துக. ஒரு அழகிய சிற்றூரில் ஓர் குளம் இருந்தது. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, ஓர் அழகிய சிற்றூரில் ஒரு குளம் இருந்தது. நெக்ஸ்ட் கொஸ்டின், பிழை திருத்துக. ஓர் அது அஃது. அஃது நகரத்திற்கு செல்லும் ஓர் வழிச்சாலை. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, அது நகரத்திற்கு செல்லும் ஒரு வழிச்சாலை. நகரம் அப்படிங்கிறது வந்து உயிர்மெய் எழுத்து. ஸோ அதுக்கு முன்னாடி அதுதான் வரும். உயிரெழுத்துக்கு முன்னாடி தான் அஃது வரும். ஸோ அதுபடி இங்கே கரெக்டாக இருக்கிறது இந்த ஆப்ஷன் சி தான். அது நகரத்திற்கு செல்லும் ஒரு வழிச்சாலை. எவ்வளவு உயரமான மரம்? இது எவ்வகை தொடர்? உணர்ச்சி தொடர். எவ்வளவு உயரமான மரம்? இது எவ்வகை தொடர்? உணர்ச்சி தொடர். நெக்ஸ்ட் கொஸ்டின், தொடர் வகையை கண்டறிக. கோதை தேர்வில் வெற்றி பெற்றால் செய்தி தொடர். கோதை தேர்வில் வெற்றி பெற்றால் செய்தி தொடர். பிழையற்ற தொடரை தேர்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, ஆயிஷா பூக்களை பறிக்க முயன்றாள். ஆயிஷா பூக்களை பறிக்க முயன்றாள். நெக்ஸ்ட் கொஸ்டின், சொற்களின் கூட்டு பெயர்கள். ஆட்டு மந்தை, எறும்பு சாறை, கல் குவியல், நூல் உருண்டை. ஆட்டு மந்தை, எறும்பு சாறை, கல் குவியல், நூல் உருண்டை. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, 2, 4, 1, 3. நெக்ஸ்ட் கொஸ்டின், சொல்லுக்கேற்ற கூட்டு பெயர் கான். பழம், பழக்குலை. பழம், பழக்குலை. பொருத்தமான பொருளை தெரிவு செய்க. ஓங்கு பரிபாடல் எனும் நூலின் ஆசிரியரை கண்டறிக. இதுக்கான ஆன்சர் கீராந்தையார். ஓங்கு பரிபாடல் நூலின் ஆசிரியர் கண்டறிக, கீராந்தையார். எட்டுத்தொகை நூல்களுள் ஒன்று ஐங்குறு நூறு. எட்டுத்தொகை நூல்களுள் ஒன்று ஐங்குறு நூறு. சதாவதானி என்பதன் பொருள் அறிக, 100 செயல்கள். சதாவதானி என்பதன் பொருள் 100 செயல்கள். வயேஜ் சரியான கலைச்சொல்லை கண்டுபிடி. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, கடற்பயணம். வயேஜ் சரியான கலைச்சொல்லை கண்டுபிடி, கடற்பயணம். நெக்ஸ்ட் கொஸ்டின், சரியான கலைச்சொல்லை தேர்ந்தெடுக்க. நாட்டிக்கல் மைல், கடல் மைல். நாட்டிக்கல் மைல், கடல் மைல். கலைச்சொல் அறிதல். ஆன்டிபயாட்டிக், நுண்ணுயிர் முறி. ஆன்டிபயாட்டிக், நுண்ணுயிர் முறி. கூற்று காரணம் சரியா தவறா? கூற்று, கல்வி கண் திறந்தவர் என்று பெரியாரால் பாராட்டப்பட்டவர் பெருந்தலைவர் காமராசர். இலவச கட்டாய கல்வியை நடைமுறைப்படுத்தினார். மதிய உணவு திட்டத்தையும் சீருடை திட்டத்தையும் அறிமுகம் செய்தார். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, கூற்று சரி. காரணம் 1, 2 சரி. கூற்று காரணம் ரெண்டுமே சரிதான். கூற்று 1, தமிழின் தொன்மையை உலகறிய செய்தவர் பரிதிமாற் கலைஞர். தமிழின் தொன்மையை உலகறிய செய்தவர் பார்த்தீங்கன்னா கால்டுவெல் தான் வரும். அடுத்து கூற்று 2, தனித்தமிழுக்கு வித்திட்டவர் பரிதிமாற் கலைஞர். இது சரி. கூற்று 3, மொழி ஞாயிறு மறைமலை அடிகள். இது தவறு. மொழி ஞாயிறு தேவநேய பாவனார் தான் சரி. இது வந்து தப்பு. ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, கூற்று 1 தவறு, கூற்று 2 சரி, கூற்று 3 தவறு. 2 மட்டும் இதில் சரி, 1, 3 தவறு. நெக்ஸ்ட்டு, குறில் நெடில் மாற்றம் அறிந்து பொருள் வேறுபாடு அறிக. பலம், பாலம். பலம் அப்படின்னா வலிமை, பாலம் அப்படின்னா ஆற்று பாலம். பலம், வலிமை, பாலம், ஆற்று பாலம். குறில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு அறிக. தொடு, தோடு. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, 1 மற்றொன்றின் மீது படுதல், அது வந்து தொடு. காதணி, தோடு. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, 1 மற்றொன்றின் மீது படுதல், காதணி. நெக்ஸ்ட் கொஸ்டின், குறில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு அறிக. பணம், பானம். பணம் அப்படின்னா காசு, பானம் அப்படின்னா அம்பு. பணம், பானம். பணம் அப்படின்னா காசு, பானம் அப்படின்னா அம்பு. இருபொருள் தருக. இடும்பை. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, துன்பம், வறுமை. இடும்பை, துன்பம், வறுமை. நெக்ஸ்ட் கொஸ்டின், இருபொருள் தருக. துளை. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, துவாரம், தொந்தரவு. துளை, துவாரம், தொந்தரவு. இருபொருள் தருக. வேண்டல். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, விரும்புகை, விண்ணப்பம். விரும்புகை, விண்ணப்பம். நெக்ஸ்ட் கொஸ்டின், அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. ஓவிய எழுத்து. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ஓவிய வரி வடிவத்தை ஓவிய எழுத்து என்பர். ஓவிய வரி வடிவத்தை ஓவிய எழுத்து என்பர். நெக்ஸ்ட் கொஸ்டின், அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. வலசை போதல். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, பறவைகள் இடம்பெயர்தலை வலசை போதல் என்பர். நெக்ஸ்ட் கொஸ்டின், சரியான இணைப்புச் சொல் தேர்க. கேள்வி கேட்கும் ஒவ்வொரு குழந்தையும் விஞ்ஞானிதான். ஏனெனில் எனவே குழந்தைகள்தான் இவ்வுலகின் முதல் விஞ்ஞானிகள். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, எனவே. கேள்வி கேட்கும் ஒவ்வொரு குழந்தையும் விஞ்ஞானிதான். எனவே குழந்தைகள்தான் இவ்வுலகின் முதல் விஞ்ஞானிகள். நெக்ஸ்ட் கொஸ்டின், சரியான இணைப்புச் சொல்லால் நிரப்புக.
பூமி அகல் விளக்காகவும் கடல் நெய்யாகவும் கதிரவன் சுடராகவும் உருவகப்படுத்தப்பட்டு உள்ளன. டேஸ் இப்பாடல் உருவுகணி. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ எனவே. பூமி அகல் விளக்காகவும் கடல் நெய்யாகவும் கதிரவன் சுடராகவும் உருவகப்படுத்தப்பட்டுள்ளன. எனவே இப்பாடல் உருவகணி. சரியான இணைப்பு சொல்லை தேர்ந்தெடு. நச்சுக்காற்று ஓசோன் படலத்தை தாக்குகின்றது. டேஸ் புற ஊதா கதிர்கள் உங்களை தாக்குகின்றன. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ இதனால். நச்சுக்காற்று ஓசோன் படலத்தை தாக்குகிறது. இதனால் புற ஊதா கதிர்கள் உங்களை தாக்குகின்றன. சரியான வினா சொல்லை தேர்ந்தெடு. நல்ல நூலின் இயல்புகளாக நீங்கள் கருதுவன யாவை? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி யாவை. சரியான வினா சொல்லை தேர்ந்தெடு. கிழவனும் கடலும் கதையின் நாயகன் யார்? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி யார். நெக்ஸ்ட் கொஸ்டின், பொருத்தமான காலத்தை தேர்ந்தெடு. நல்லோர் வாழ்த்தினர். இதுக்கான ஆன்சர் இறந்த காலம். நல்லோர் வாழ்த்தினார் அப்படிங்கிறது இறந்த காலம். கண்மணி நாளை பாடம் டேஸ் பொருத்தமான காலம் அமையுமாறு எழுதுக. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி படிப்பால். நாளை அப்படிங்கிறது எதிர்கால சொல். ஸோ படிப்பால் அப்படின்னு வரணும். கண்மணி நாளை பாடம் படிப்பால். பொருத்தமான காலம் கண்டறிக. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி மாடு புல் மேய்ந்தது இறந்த காலம். இதுதான் சரி. ஏல பார்த்தீங்கன்னா மாடு புல் மேயும் இறந்த காலம்னு கொடுத்துருக்கு. மேயும் அப்படிங்கிறது எதிர்காலம். மாடு புல் மேய்கின்றன அப்படிங்கிறது நிகழ்காலம் ஆனால் எதிர்காலம்னு கொடுத்துருக்காங்க. மாடு புல் மேயும் அது எதிர்காலம் ஆனால் நிகழ்காலம்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே கரெக்டாக இருக்கிறது மாடு புல் மேய்ந்தது இறந்த காலம். இதுதான் சரி. இரு சொற்களை இணைத்து சரியான புதிய சொல் அமைக்கப்பட்ட தொடரை தேர்ந்தெடு. இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா மழை, பூ, பொன், வான், மேகலை, மணி, மேகம், செய். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி மணிமேகலை, வான்மலை, பூமணி. நெக்ஸ்ட் கொஸ்டின், சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்கல். பூ, சோலை, பூஞ்சோலை. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி சோலை. பூ அப்படிங்கிறதுக்கான புதிய சொல் என்னென்னா சோலை. நெக்ஸ்ட்டு பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு. மலர்விழி சுவற்றில் எழுதுகிறாள். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி மலர்விழி சுவரில் எழுதுகிறாள். மலர்விழி சுவரில் எழுதுகிறாள். நெக்ஸ்ட் கொஸ்டின், பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு. அதுக்குள். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி அதற்குள். அதுக்குள் அதற்குள். பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு. வரிசையில் ஒழுங்காக நில்லு. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி வரிசையில் ஒழுங்காக நில். வரிசையில் ஒழுங்காக நில். நெக்ஸ்ட் கொஸ்டின், நிறுத்தற்குறிகளை அறிதல். கபிலன் தன் தந்தையிடம் இன்று மாலை விளையாட போகட்டுமா என்று கேட்டாள். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி கபிலன் தன் தந்தையிடம் இன்று மாலை விளையாட போகட்டுமா. கடைசியில் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் மார்க்கு, அதாவது இரட்டை மேற்கோள் குறி. இது வந்து அயற்கூற்று. ஸோ அதனால் இரட்டை மேற்கோள் குறி. அது வந்து கொஸ்டின் கேட்குற மாதிரி இருக்கிறதுனால கடைசியில் கொஸ்டின் மார்க்கு என்று கேட்டான். இதுதான் ஆன்சர். ஆப்ஷன் பி தான் ஆன்சர். நெக்ஸ்ட்டு நிறுத்தற்குறிகளை அறிதல். சரியான நிறுத்தற்குறிகள் இடப்பட்ட தொடரை கண்டறிக. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ நல்லவன் வாழ்வான் தீயவன் தாழ்வான். இது வந்து எதிர்மறையில் இருக்கிறதுனால இந்த அரை புள்ளி வரணும். இதுக்கு ஆப்ஷன் ஏ தான் சரி. இது வந்து அடிக்கடி கேட்ட கொஸ்டின். இந்த நல்லவன் வாழ்வான் தீயவன் தாழ்வான் அப்படிங்கிறது நிறுத்தற்குறிகளில் நிறைய டைம் கேட்டிருக்காங்க. ஊர் பெயர்களின் மறுவை எழுதுக. திருச்சிராப்பள்ளி திருச்சி. திருச்சிராப்பள்ளி திருச்சி. ஊர் பெயர்களின் சரியான மறுவை தெரிவு செய்க. நாகப்பட்டினம் நாகை. நாகப்பட்டினம் நாகை. ஊர் பெயர்களின் மறுவை எழுதுக. தேவகோட்டை தேவோட்டை. தேவகோட்டை தேவோட்டை. பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல் தருக. ஜங்கிள் காடு. ஜங்கிள் காடு. பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல்லை கண்டறிக. டிவி தொலைக்காட்சி. டிவி தொலைக்காட்சி. இணையான தமிழ் சொல் கண்டறிக. சதம் 100. சதம் 100. விடை வகைகள். உனக்கு கதை எழுத தெரியுமா என்ற வினாவிற்கு கட்டுரை எழுத தெரியும் என்று கூறுவது இனமொழி விடை. உனக்கு கதை எழுத தெரியுமா என்ற வினாவிற்கு கட்டுரை எழுத தெரியும் என்று கூறுவது இனமொழி விடை. விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்தல். சரியான இணையை கண்டறிக. வினா எதிர் வினாதல் விடை அப்படின்னு கொடுத்துட்டு நீ விளையாடவில்லையா என்ற வினாவிற்கு கால் வலிக்கிறது என்று கூறுதல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கால் வலிக்கிறது அப்படிங்கிறது உற்றது உரைத்தல் வரும். வினா எதிர் வினாதல் விடைன்னு கொடுத்துருக்காங்க. அதனால் இது தவறு. நெக்ஸ்ட்டு உற்றது உரைத்தல் விடைன்னு கொடுத்துட்டு என்னுடன் ஊருக்கு வருவாயா வராமல் இருப்பேனா. இதுதான் வினா எதிர் வினாதல் விடை. ஸோ பியும் தவறு.
உருவது கூறல் விடை. நீ விளையாடவில்லையா என்ற வினாவிற்கு கால் வலிக்கும் என்று உருவதை உரைப்பது. இது சரி. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, உருவது கூறல் விடை. நீ விளையாடவில்லையா என்ற வினாவிற்கு கால் வலிக்கும் என்று உருவதை உரைப்பது. இதுதான் சரியான இணை. நெக்ஸ்ட்டு இனமொழி விடைன்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் என்னுடன் ஊருக்கு வருவாயா என்ற வினாவிற்கு வராமல் இருப்பேனா என்று கூறுவது. இது வினா எதிர் வினாதில் தான் வரும். இனமொழின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் தவறு. இங்கே சரி ஆப்ஷன் சி தான். நெக்ஸ்ட் கொஸ்டின், கலைச்சொல் தருக. ஹைகோர்ட் உயர்நீதிமன்றம். ஹைகோர்ட் உயர்நீதிமன்றம். அலுவல் சார்ந்த சொற்கள். ஹியரிங் விசாரணை. ஹியரிங் விசாரணை. கலைச்சொல் அறிக. கிளியர் இன்கம் தெளிவான வருமானம். கிளியர் இன்கம் தெளிவான வருமானம். உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தெரிவு செய்க. நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, ஒற்றுமையின்மை. நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல, ஒற்றுமையின்மை. நெக்ஸ்ட் கொஸ்டின், உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெழுதுக. கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது போல. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, எதிர்பாரா நிகழ்வு. கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது போல, எதிர்பாரா நிகழ்வு. உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தெரிவு செய்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, தடையின்றி மிகுதியாக. இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஆன்சர் மட்டும் கொடுத்துருக்காங்க. அந்த உவமை என்னங்கிறது கொடுக்காம விட்டுருக்காங்க. தடையின்றி மிகுதியாக இதுக்கு என்ன வரும்னா, மடை திறந்த வெள்ளம் போல, அதுதான் வரும். மடை திறந்த வெள்ளம் போல அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா அதுக்கு தடையின்றி மிகுதியாக அப்படிங்கிறது ஆன்சர். நெக்ஸ்ட்டு, ஓவியம் வேலனால் வரையப்பட்டது. இது எவ்வகை வாக்கியம் என கூறுக. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, செயப்பாட்டு வினைத்தொடர். ஓவியம் வேலனால் வரையப்பட்டது செய்யப்பாட்டு வினைத்தொடர். எவ்வகை வாக்கியம் என தெரிவு செய்க. விடைத்தாள்களை வருவித்தார். பிறவினை வாக்கியம். விடைத்தாள்களை வருவித்தார். பிறவினை வாக்கியம். நெக்ஸ்ட் கொஸ்டின், விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க. மக்கள் சிறு குழுக்களாக வாழ்ந்த காலத்தில் ஆணிரைகளை சொத்தாக கருதினர். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, சிறு குழுக்களாக வாழ்ந்த காலத்தில் மக்கள் சொத்தாக எதை கருதினர். நெக்ஸ்ட் கொஸ்டின், விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்தல். உவமையும் உவமேயமும் ஒன்றாக அமைவது உருவக அணி. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, உருவக அணியை விளக்குக. நெக்ஸ்ட் கொஸ்டின், விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்தல். கரகாட்டத்தை கும்பாட்டம் என்றும் குடக்கூத்து என்றும் கூறுவர். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, கரகாட்டத்தின் வேறு பெயர்கள் யாவை. நெக்ஸ்ட் கொஸ்டின், வாசல் கூட்டல் அலங்காரம் என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் வாசல் அலங்காரம். ஆப்ஷன் பி தான் சரி. ஆனால் இங்கே டீன்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் ஆப்ஷன் பி, வாசல் அலங்காரம், இதுதான் சரி. இந்த வீடியோவில் ஒரு 100 கொஸ்டின் பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.